வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம சிவப்பு அவல் உப்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வசந்தம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவல் உப்மா செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னன்னு பார்ப்போம். சிவப்பு அவல் 250 கிராமு, 2 ஆனியனு, 4 பச்சை மிளகாய், 1 ரெட் சில்லி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, நல்லெண்ணெய். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக இருத்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாமல் எடுத்துட்டு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். பெரட்டி எடுத்து வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து. இதுக்கு வேறு எதுவும் தாளிக்கக்கூடாது. வேர்க்கடலை பருப்பு இருந்தால் போடலாம். பச்சை மிளகாய், வெட்டி வச்சுருக்கிற மிளகாயை நல்லா வதங்கணும். வதங்கினா தான் அதோட காரம் ஃபுல்லாக இறங்கும். இப்போ பாருங்க, மிளகாய் வதங்கிருச்சு. கருவேப்பிலையை போட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம அவலுக்கு தேவையான உப்பு அதுலேயே போட்டிருக்குறோம். அதனால் இப்போ இதுக்கு இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுக்கலாம். நிறையா போட்டுறாதீங்க, அவலுக்கு அதில் உப்பு போட்டிருக்குறோம். இதுக்கு மட்டும் போட்டால் போதும். வெள்ளை அவல் யூஸ் பண்ணுறத விட இந்த சிவப்பு அவல் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. டேஸ்ட்டு கொஞ்சம் அதை விட இது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும், ஆனால் இதுதான் ரொம்ப நல்லது. சிவப்பு அவலில் நிறைய ஹை கால்சியம் இருக்குது, விட்டமின் பி இருக்குது, ஜிங்க்கு, அயனு, ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். வெள்ளை அவல் யூஸ் பண்ணுறத விட சிவப்பு அவல் யூஸ் பண்ணுங்கள். இது ரெட் ரைஸ்லேருந்து எடுக்கிறது, இல்லைன்னா அந்த வரி அரிசி, அந்த பாலிஷ் போடாத அரிசியிலேருந்து எடுக்கிறது. பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அவலை மிக்ஸ் பண்ணிடலாம். அவலை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கிண்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்து 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாலே போதும், வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் தேவையில்ல. அவல் நம்ம பச்சையாகவுமே சாப்பிடலாம், அது ரொம்ப வேகணுன்றதும் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த காரம் மிக்ஸ் ஆகணும். தண்ணி தெளிக்க கூட வேண்டாம். நான் கெட்டி அவல் எடுக்காமல் அந்த தின்னா உள்ள அவல் தான் எடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி போட்டே ஊற வைக்க வேண்டாம். கொஞ்சம் கெட்டி அவல் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் அது ஊறுறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த மெல்லிஸ் அவல் எடுத்திங்கன்னா ஊற வைக்கவே வேண்டாம். அது தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு வெங்காயம் மிளகாயை கட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், எப்படி வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்தில் ஒரு ஹெல்த்தியான டிஃபனை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு எந்த சட்னி எதுவும் தேவையில்லை. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சிவப்பு அவலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது இருக்குது. பிளட் கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிருச்சு. சுவையான சிவப்பு அவல் உப்மா ரெடி ஆயிருச்சு. ஆரோக்கியமானது. இதுக்கு கூட தக்காளியை கட் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நான் கொய்யாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா டயபெட்டிக்கு தானே இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.